ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நேரத்திலேயும் நீ யோசிப்பது ஒரு விஷயம் மட்டுமே. அந்த விஷயம் என்னவென்றால், எப்பொழுதும் எதற்காக நமக்கு மட்டும் கஷ்டங்கள் வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் இஷ்டம் போல வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் தெய்வமோ நமக்கு இந்த இஷ்டமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. எப்பொழுதும் கஷ்டமான வாழ்க்கை என்று ஒன்றையே கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையிலிருந்து நம் வாழ்க்கையானது தப்பிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கஷ்டங்களிலிருந்து நம் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் உன்னுடைய மிகப்பெரிய மனதில் இருக்கும் ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பணம் கிடைத்தால் அனைத்தும் கிடைத்தது போல, அந்த அளவுக்கு பண கஷ்டமோ உன்னை வாட்டி வதைக்கிறது. ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், நீ இந்த விஷயத்தை மட்டும் செய்துவிட்டாய் ஆனால் பண கஷ்டம் உனக்கு இருக்காது என்று. எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக கஷ்டம் கஷ்டம் என்று சொல்கிறாய் என்பது எனக்கு புரியவில்லை. உனக்கு யாருமே இல்லை என்றால் நீ கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லலாம். உனக்குத்தான் சாய் இருக்கிறேன் என்ற பொழுது கஷ்டப்படுகிறேனே என்ற ஒரு வார்த்தையானது உன் வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த பொழுது நான் உனக்கு என் கையில் இருக்கும் அனைத்து விதமான செல்வங்களையும் அள்ளி கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு விதமும் உனக்கு பிடித்தது மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறேன். இந்த ஒரு விஷயத்தை நீ செய்து வரும் பொழுது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு பணம் வரும். யாரும் சாப்பாடு போதும், துணிமணிகள் போதும், எல்லாம் போதும், பிரச்சனைகள் போதும், சந்தோஷம் போதும் என்று சொல்வார்கள். ஆனால் பணம் போதும் என்று மட்டும் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அது இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் மரியாதை. புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னும் அதிகமான வழிகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் தரக்கூடிய பணத்திற்கு பின்பு வழிகள் கிடையாது. நான் உனக்கு இந்த விஷயத்தை செய் என்று வழி காட்டுகிறேன். அந்த விஷயத்தை மட்டும் நீ செய்துவிட்டாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த குழப்பங்களுமே இருக்காது. எல்லா விதத்திலும் அற்புதமும் அதிசயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். இங்கு சிலர் என்னை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாமல் இருப்பதினால்தான் சில வழிகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு நீங்கள் தெய்வத்தை மட்டும் நம்ப ஆரம்பித்தீர்கள் முழுமையாக. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிதான், எல்லா கஷ்டத்திலும் இருந்து நீங்கள் தெய்வத்தை மட்டும் நம்ப ஆரம்பித்து விட்டீர்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களால் அதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியும். நீங்கள் எல்லாவற்றையுமே நானும் பார்க்கிறேன். இது ஒவ்வொரு காலகட்டங்களும் உங்களுக்கு கஷ்டங்கள் என்ற ஒன்று மட்டும் தருகிறது. ஆனால் நான் உனக்கு அடிக்கடி சொல்வேன், கஷ்டமெல்லாம் உனக்கு இல்லை அம்மா, உனக்கு இஷ்டமான வாழ்க்கை தான், அதை நீதான் புரிந்து கொள்ளவில்லை என்று நான் சொல்வேன் அல்லவா? உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி அதிகமாகவே நான் கவலைப்படுவேன். இது உனக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான். உன்னுடைய பணப்பிரச்சனைக்கான தீர்வுகளை நான் கொண்டு வந்துவிட்டேன். எதை நீ எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் செய்ய வேண்டும், அந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு வைத்து கொண்டு இருந்தாயோ, அந்த அனைத்து விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீ எந்த ஒரு நிலையிலும் நம் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆகிவிட்டதே என்று நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நான் சொல்லும் இந்த விஷயத்தை மட்டும் நீ செய்தால் போதும். முக்கியமாக நான் சொல்லும் 3 இடத்தில் இந்த பொருளை வைத்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நீயே பிரமிக்கும் அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒன்று உன்னுடைய பூஜை அறை, இன்னொன்று உன்னுடைய பணம் இருக்கும் பை, இன்னொன்று உன்னுடைய நகை இருக்கும் இடம். இது 3 இடத்திலும் நான் சொல்லக்கூடிய பொருளை நீ வைக்கும் பொழுது அந்த வாசனத்தாலேயே அனைத்து செல்வமும் ஈர்த்து வரும். லக்ஷ்மி தேவியானவள் எங்கிருந்தாலும் உன்னுடைய வீட்டில் வந்து குடியேற ஆரம்பிப்பாள். இதுவரைக்கும் உன்னுடைய வீட்டில் லக்ஷ்மி வந்து தங்கவில்லை என்றாலும் நீ செய்யும் இந்த ஒரு விஷயத்தினால் லக்ஷ்மி தேவி எங்குமே போகாமல் உன்னுடைய வீட்டிலேயே தங்க ஆரம்பிப்பாள். பணத்திற்காகவும் நகைக்காகவும் எத்தனை போராட்டங்கள், உன்னுடைய உழைப்பில் எத்தனை விதமான கஷ்டங்களை பார்த்தாய். சரிதானே நான் சொல்வது? எத்தனை விதத்திலேயோ
நீ கஷ்டப்பட்டு விட்டாய். ஆனால் நானும் உனக்கு அப்பப்போ சொல்வேன், கஷ்டம் வேண்டாம், ஒரு நாள் மாற்றுவேன் என்று. ஆனால் இங்கு இருப்பவர்கள்தான் நீங்கள் மாற்றினால்தானே நம்புவீர்கள். புரிகிறதா? யாராவது ஒருவன் உண்மை சொல்கிறான், உன்னுடைய வாழ்க்கை முன்னேற போகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? இதுவே உங்களுக்கு கஷ்டம் வரும் என்று சொன்னால் நம்புகிறீர்கள். வாழ்க்கை மேலும் மேலும் அற்புதமாக மாறும் என்று சொன்னால் நம்புகிறீர்களா? நம்புவதே இல்லையே. நம்பிக்கை வைத்தால்தானே உங்களுடைய வாழ்க்கையிலும் நிம்மதி கிடைக்கும். நாளை பொழுது விடியும், சூரியன் வரும், உலகத்திற்கு வெளிச்சம் கிடைக்கும் என்று நம்புகிறீர்கள். அதுவே சாயங்காலம் ஆனதற்கு பிறகு இருட்டாகும், நிலா வரும் என்று நம்புகிறீர்கள். இப்படி நம்பும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று சொன்னால் மட்டும் எதற்காக நம்புவதில்லை? நிலா வரும் என்றால் நம்புகிறீர்கள், சூரியன் வரும் என்றால் நம்புகிறீர்கள். இதெல்லாம் கேட்டால் இதெல்லாம் எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒன்று. என்னுடைய வாழ்க்கையில் தான் கஷ்டம் இருக்கிறதே, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதத்தை கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறீர்கள். ஒரு சொடுக்கு போடும் நேரம் போது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அற்புதத்தை செய்ய. எதற்காக எல்லாவற்றுக்கும் கால தாமதமாக்குகிறேன் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சிலரை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. சிலரை நீ புரிந்து கொண்டாய், சிலரை புரிந்து கொள்ள நான் வைத்தாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறாய். இல்லை, அவர்கள் எல்லாம் அப்படி இல்லை என்று. பரவாயில்லை, விடு. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு காசு பணங்கள் தேவை. காசு பணங்களும் நான் சொல்லக்கூடிய இந்த ரகசியமான முறையில் நீ செய்யும் பொழுது உனக்கு கண்டிப்பாக பணம் வரும். ஆனால் இதுதான் நான் செய்கிறேன் என்று வெளியில் சொல்லக்கூடாது. அப்படி நீ தப்பு தவறி நான் இதுதான் செய்கிறேன், இதனால் தான் எனக்கு வசதிகள் வந்தது என்றால் நிச்சயமாக சரி. அதற்கு பிறகு நீ என்ன செய்தாலும் நீ செய்யும் இந்த விஷயத்தினால் உனக்கு பணம் வராது. பணம் வருவதற்காக உன் கர்மவினை முடித்து வைத்துவிட்டு இதை சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நீ மறைமுகமாக வைத்துக்கொள்வாய் என்று நம்புகிறேன். நம்பி தன்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நம்பி இந்த விஷயத்தை சொல்கிறேன். பூஜை அறையில், அப்புறம் பணம் வைக்கும் பையில், நகை வைக்கும் இடத்தில், இந்த 3 இடத்திலேயுமே சரிதான். பச்சை கற்பூரத்தை நன்றாக நுணுக்கி போடு. பூஜை அறை முழுவதும் ஒரு கட்டி பச்சை கற்பூரத்தை நன்றாக நசுக்கி தூவிவிடு. அது அடுத்தது நீ எப்போ சுத்தம் செய்கிறாயோ அதற்கப்புறமும் அந்த வாசங்களானது இருந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய பணப்பையில் போடு. அந்த பணத்தின் மீதெல்லாம் அந்த வாசனங்களானது இருக்கும். நகை மீது போடு. அந்த நகையில் முழுவதும் அந்த கற்பூரத்துடைய வாசமானது நிறையும். அப்பொழுது லக்ஷ்மி தேவி அந்த வாசத்தை தேடி வருவாள். எப்படி ஒரு நாற்றம் இருந்தால் தெய்வம் இருக்காது என்று நினைக்கிறீர்களோ, வாசம் வரும் இடத்தில் தெய்வம் வந்து குடியேறும் என்று நம்புங்கள். நீங்கள் வாழ்க்கையில் சிறக்கப் போகிறீர்கள். சிறப்பான ஒரு எதிர்காலத்தை வாழ இருக்கிறீர்கள். இப்பொழுது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, புரியாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பது. கெட்ட விஷயத்தை நம்பும் உங்களுடைய மனம் நல்ல விஷயத்தை நம்ப மறுக்கும். இதுதான் உண்மை. இது உனக்கு மட்டும் அல்ல, இங்கு இருக்கும் சிலருக்கு இப்படித்தான். இதில் உன்னுடைய தவறு எதுவும் அல்ல. காலமும் நேரமும் உன்னை இவ்வளவு தூரம் வாட்டி வதைக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலேயும் தூக்கத்தையும் பசியையும் விட்டுவிட்டு அவமானப்பட்டு விடுவோமோ என்று நினைத்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழிகளை தேடி அலைகிறாய். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். பணமானது ஈர்த்து வரும், செல்வங்கள் சேரும். பணம் வந்தாலே கடனானது அடைய ஆரம்பித்து அடுத்தடுத்தடுத்து உனக்கு பணங்களோ சேர ஆரம்பிக்கும். இதனால் நான் சொல்லும் விஷயத்தை நம்புங்கள், நம்பி செய்யுங்கள். இன்று இரவுக்குள் செய்யுங்கள், வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு வித்தியாசமான அற்புதங்கள் நடக்கப் போகிறது. உன்னுடைய எதிர்காலத்திலேயும் உன்னுடைய நிகழ்காலத்திலேயும் முழுமையாக நான் இருப்பேன். கவலைக்கு இடம் கொடுக்காமல் சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று பார்த்து 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 செய்யும் இந்த சாயாகிய நான் என்றும் துணையோடும் எல்லா விதத்திலும் அற்புதத்தோடும் இருந்து உன்னை வாழ வைப்பேன்.
எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.